Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள், grammar tips and the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழலில் என்று யோசிக்கிறீங்களா? Yes, chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை இலகுவில் பயன்படலாம். நாம அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்க போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்வையிடுங்கள். இதேபோல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. Let's start the practice. Day 22. Sequencing two past actions. Past perfect tense. இன்னைக்கு நாம நடந்து முடிந்த 2 செயல்களை பற்றி பேசும்போது கேட்பவர் அச்செயல்களில் எது முதலில் நடைபெற்றது என விளங்கிக் கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தில் எவ்வாறு பேசலாம் என பார்க்கலாம் வாங்க. அவள் வெளியேறினாள், அவன் வந்தடைந்தான். இவை இரண்டுமே இறந்த காலத்தில், அதாவது கடந்த காலத்தில் நடைபெற்று முடிந்த செயல்கள், முற்று பெற்ற செயல்கள். இவற்றில் எது முதல் நடைபெற்றது என்பது பார்த்தவருக்கு மாத்திரமே தெரியும். கேட்பவருக்கு அவை இறந்த கால செயல்கள் என்பது மாத்திரமே விளங்கும். கேட்பவரும் விளங்கிக் கொள்ளும் வகையில் ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம் இந்த கடந்த கால செயல்களில் முதலில் நடைபெற்ற செயலை past perfect tense ஐ பயன்படுத்தி சொல்லுவோம். The past perfect tense is used to talk about two actions in the past and to make clear the sequence of events. It shows that one action happened before the other. Past perfect tense-இல் வாக்கியம் அமைப்பது மற்றும் அதை பயன்படுத்துவது ரொம்பவே இலகுவானது. வாக்கியத்தின் எழுவாய் ஒருமையா தன்மையா என்ற கவலை சிறிதும் இன்றி காலம் காட்டாத வினை வடிவமான பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது இறந்த கால வினையெச்ச வடிவம் தெரிந்திருந்தால் இலகுவில் வாக்கியம் அமைத்து விடலாம். எழுவாய் ஒருமையாக இருக்கட்டும் தன்மையாக இருக்கட்டும், பிரதான வினைச்சொல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது இறந்த கால வினையெச்ச வடிவத்தில் இருக்கும். உதவி வினைச்சொல்லாக have என்பதன் இறந்த கால வடிவமான HAD had என்பது பயன்படுத்தப்படும். அப்போ எதிர்மறை வாக்கியம் அமைக்க வேண்டுமாயின் என்ன செய்ய வேண்டும்? வெரி குட், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலத்தில் எதிர்மறை வாக்கியம் என்பது not என்பதை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றது. இந்த not என்பதை வாக்கியத்தில் எங்கே பயன்படுத்துவோம்? உதவி வினை சொல்லுக்கு பின்னாடி. அப்போ இங்கு உதவி வினை சொல் என்ன? had. had என்பதற்கு பின்னாடி not என்பதை போட்டால் எதிர்மறை வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்போ subject plus had plus not plus past participle. அப்போ இதை ஒரு வினா வாக்கியமாக வினாவ வேண்டுமாயின் எப்படி கேட்போம்? வெரி குட், உதவி வினை சொல்லை வாக்கியத்தின் ஆரம்பத்தில் புகுத்தி அதை வினா வாக்கியமாக கேட்க முடியும். அப்படியானால் had என்பதற்கு பின்னாடி எழுவாய் வரும், அதற்கு பின்னாடி past participle வடிவத்தில் பிரதான வினைச்சொல் அமையும். இப்போ உதாரணங்கள் பார்ப்போமா? அவன் வந்தடைந்தான். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் he
arrived. அவள் வெளியேறினாள். leave என்பது நிறந்த காலம். left, she left. இவற்றில் அவள் வெளியேறிய பிற்பாடுதான் அவன் வந்தடைந்தான் என்பதை கேட்பவருக்கு விளங்க எவ்வாறு சொல்லலாம் என்று பார்ப்போம். தமிழ்ல நாங்க எப்படி சொல்வோம்? அவன் வந்தடைந்த போது அவள் வெளியேறி இருந்தாள். இதை ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் என்று பார்ப்போம். ஒரு சில வினாக்களை தெளிவுக்காக கேட்டு பார்ப்போம். Are we talking about the past? இறந்த காலத்தை பற்றியா பேசுகின்றோம்? Yes, ஆம். How many actions are there in the past? How many actions? வந்தடைந்தான், வெளியேறினான். 2 செயல்கள். 2. So, did both actions happen at the same time? இரண்டும் ஒரே நேரத்தில் நடைபெற்றனவா? இல்லை. No. So, did one action happen before the other? ஒரு செயல்பாடு இன்னொரு செயல்பாட்டுக்கு முன்னர் நடைபெற்று முடிந்திருக்கிறதா? ஆம். Which action happened first? இவற்றில் முதல் நடைபெற்ற செயல் எது? Very good. அவள் வெளியேறினாள். She left. இங்கு past perfect பயன்படுத்த வேண்டியது முதல் நடந்த நிகழ்வுக்கு. அப்போது she left என்ற simple present tenseல சொல்ல மாட்டோம், past perfect tenseல சொல்ல வேண்டும். அவள், she, உதவி வினைச்சொல் had, leave, left, left, past participle வடிவமும் left தான். அதனால் she had left. அவன் வந்தடைந்த போது. போது when he arrived. She had left when he arrived. She had left when he arrived. எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. She had left when he arrived. ஒரு உதாரணம் பார்ப்போம். அம்மா சமைத்து முடித்த போது நான் தூங்கி இருந்தேன். அப்போ இங்கு முதல் நடைபெற்ற செயல் என்ன? நான் தூங்கிட்டேன். அந்த செயல்பாடு முடிந்தது. அதுக்கு பிறகுதான் அம்மா சமைச்சு முடிக்கிறாங்க. நான் தூங்கி இருந்தேன். நான் ஐ உதவி வினைச்சொல் ஒருமை பன்மை வேறுபாடு இன்றி very good had தான் வரப்போது. I had slept. அம்மா சமைத்து முடித்திருந்தார். When my mom finished cooking. I had slept when my mom finished cooking. I had slept when my mom finished cooking. எல்லாருமே கூட சேர்ந்து மறுமுறை சொல்லி பாருங்க. I had slept when my mom finished cooking. அவள் விளையாடி முடித்த போது திரைப்படம் ஆரம்பித்து இருந்ததா? வினா. அப்போ எங்கே முதலில் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்த அந்த செயல்பாடு என்ன? திரைப்படம் ஆரம்பித்தது. அதையானால் இங்கு நாம் வினாவாக கேட்க போன்றோம். வினாவென்றால் எப்படி? உதவி வினை சொல்லை முன்னால போட வேணும். அப்படின்னா had. திரைப்படம் the film. ஆரம்பித்தல் start, started, started. அப்போ past participle வடிவம் என்ன? very good, started தான். Had the film started? அவள் விளையாடி முடித்த போது. போது when she finished playing. The film started when she finished playing. Had the film started when she finished playing? Again, had the film started when she finished playing? மறுபடியும் கூட சேர்ந்து சத்தமா கேட்டு பாருங்க எல்லாரும். Had the film started when she finished playing? ஒரு உதாரணம் பார்ப்போம். போன் ஒலித்த போது அவன் நீச்சல் அடிக்க போயிருந்தான். இப்போ இங்கு முதலில் நடைபெற்ற செயல் என்ன? வெரி குட். அவன் நீச்சல் அடிக்க போய்விட்டான், சென்று விட்டான். அவன் நீச்சல் அடிக்க போய் இருந்தான் என்பதுதான் முதலில் நடைபெற்றது. இன்னும் ஒரு செயல்பாடு நடந்திருக்கிறது. போன் ஒலித்தது. வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? அவன் he போயிருந்தான். go, went, gone. G-O-N-E, gone, past participle வடிவம். He had gone for swimming. He had gone for swimming
phone ஒலித்த போது when the phone rang. He had gone for swimming when the phone rang. Again, he had gone for swimming when the phone rang. எல்லாரும் சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. He had gone for swimming when the phone rang. நாம் சென்றடைந்த போது விழா ஆரம்பித்து இருக்கல. இங்கே வாக்கியம் எப்படி இருக்கு? எதிர்மறை வாக்கியமாக காணப்படுகிறது. விழா the program உதவி வினைச்சொல் had அதற்கு பின்னால் எதிர்மறை வாக்கியமாயின் என்ன போட வேண்டும்? Very good. Not. The program had not started. The program had not started. நாம் சென்றடைந்த போது. When we reached. Program had not started when we reached. சுருக்க வடிவம் பயன்படுத்தி எப்படி சொல்லலாம்? Had not, hadn't, hadn't. The program hadn't started when we reached. The program hadn't started when we reached. எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. The program hadn't started when we reached. நான் அவனுக்கு போன் அடித்த போது அவன் பயணித்திருந்தான். பயணத்தை ஆரம்பித்து விட்டான், ஏற்கனவே நடைபெற்றது. அப்போ பயணித்திருந்தான் traveled, traveled, traveled. past participle வடிவம் என்ன? traveled. He had traveled. போது நான் அவனுக்கு போன் அடித்த போது when I phoned him. He had traveled when I phoned him. He had traveled when I phoned him. Again, எல்லாருமே கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. He had traveled when I phoned him. Now, let's check our understanding. Police வந்தபோது திருடன் தப்பித்திருந்தானா? என் அம்மா வந்தடைந்த போது என் நண்பர்கள் வெளியேறி இருக்கல. அந்த நேரத்திலயும் அவங்க அங்கதான் இருக்கிறாங்க, வெளியேறி இருக்கல. எதிர்மறை வாக்கியம். நாம் ரயில்வே ஸ்டேஷன் சென்றடைந்த போது ட்ரெயின் வந்தடைந்திருந்தது. Now, this is the time for you to comment your answers. Don't worry about the mistakes. Opportunity is the best platform to showcase your abilities. இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.